ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டே ஸ்பெஷல். சண்டே நம்ம வீட்டில் என்ன சமையல் வாங்க பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் அருண் ஷர்மி சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்ட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ரொம்ப நாள் கழித்து மீன் குழம்பு வைக்கிறோங்க நம்ம வீட்டில். ஸோ எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, வெந்தயம் போட்டுற ஸ்மெல்லு தாங்க செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த சின்ன வெங்காயம் வந்து மீன் குழம்புல சேர்க்கும் போது நல்லா மணமாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக சின்ன வெங்காயம், பூண்டு அதில் வந்து லைட்டாக பொன்னிறமாக வதக்கிற அளவுக்கு வதக்கிடணுங்க. கொஞ்சம் ஃப்ளேவரிங்காக ஒரு பெரிய வெங்காயம் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை சின்ன வெங்காயமே வந்து போட்டு அழகாக குழம்பு வச்சிடலாம். ஸோ இதுதாங்க இன்றைக்கி மீன் குழம்பு நம்ம வீட்டில் ரொம்ப நாள் கழித்து அதுவும் நான் செய்கிறேன். ஸோ அது எப்படி இருக்குது, எப்படி வந்திருக்கு அப்படின்றத ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சிங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி எடுத்துக்கலாம். 4 தக்காளி அழகாக வந்து, ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் இதை அரைக்க தான் போகிறோம், அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாகவே கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து இதில் போட்டு கடாயில் போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வெங்காயம் வந்து தனியாக வதங்கணும், ஏன்னா அந்த பச்சை ஸ்மெல் போனால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கலர் மாறும்போது நம்ம இந்த தக்காளியை வந்து சேர்த்தா நல்லாயிருக்கும். ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிட்டோங்க, ஏன்னா கொஞ்சம் காரம் இருந்தால் தான் மீன் குழம்பு நல்லா சுருக்குன்னு இருக்கும். புளி பாருங்கள், ஊற வச்சாச்சு, புளி தேவையான புளி ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் அது கரைச்சி நமக்கு தனியாக வந்து குழம்பு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாம். ஸோ வெங்காயம் வதங்கிச்சு, நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டாச்சு. ஸோ தக்காளி போட்டுட்டு அதுவும் நல்லா வதங்கணும். ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக வச்சிடக்கூடாது, ஏன்னா டக்குன்னு வந்து அடி பிடிச்சிடும் இல்லைங்களா. கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு அழகாக அதையும் வதக்கியாச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சாச்சுங்க. அதை அரைக்கும் போது கொஞ்சமாக சோம்பு, 2 மிளகு, 2 சீரகம் அதெல்லாம் போட்டு அரைச்சா நல்லா ஃப்ளேவரிங்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் போட்டு அழகாக அது ஆனால் கடாயில் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சாச்சுங்க. வெங்காயம் எல்லாத்துக்கும் கட் பண்ணி வச்சுருக்கிறது தான். நம்ம வந்து பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தயிர் பச்சடி, ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மீன் குழம்புக்கு கண்டிப்பாக வெந்தயம் சேர்க்கணுங்க. வெந்தயம் சேர்த்தா அந்த வடவம் சொல்லுவாங்க, அந்த வடவம் வந்து சேர்க்கும் போது இன்னும் ரொம்ப நல்லா வந்து ஸ்மெல், கொதிக்கும் போது நல்ல ஸ்மெல் வரும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் தான் சேர்த்துருக்கோம். வடவும் நம்ம கையில் இல்லாதால வெந்தயம் தான் சேர்த்துருக்கோம். ஸோ வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் காஞ்ச மிளகா, பெரிய வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து அழகாக வந்து அரைச்சாச்சுங்க. என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த வதக்கிற ஸ்மெல்லு தாங்க. அந்த வதக்கிற அந்த பச்சை வாசனைனா பச்சையாக அரைப்பாங்க சில பேர், பச்சையாக நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா போட்டு அதை சுருள வதக்குவாங்க. அது ஒரு டேஸ்ட்டு தரும். பட் நம்ம வதக்கிட்டு ஆற வச்சு அதுக்கப்புறம் அரைக்கும் போது அது ஒரு டேஸ்ட்டு தரும். ஸோ நீங்கள் எது வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு டவுட்டு, குழம்புல புளி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு சாதம் வந்து உருண்டை பிடிச்சி குழம்புல போட்டால் அந்த உப்புலாம் அதை இழுத்துக்கொண்டுவாங்க, இல்லைன்னா உருளைக்கிழங்கு நறுக்கி போட்டால் உப்புலாம் இழுத்துக்கொண்டுவாங்க. பட் புளி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றது யாருக்காவது தெரிஞ்சுன்னா நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பூண்டு நம்ம போட மறந்துட்டோங்க. ஸோ தனியாக அதை நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் போட்டாச்சு, நம்ம ஆல்ரெடி 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். ஸோ பச்சை மிளகா லைட்டாக காரமாக இருக்குன்றதுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா பாருங்கள். நல்லா வந்து பூண்டு வந்து பொன்னிறமாக வதங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை நம்ம இந்த குழம்பு நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லை அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா பூண்டு வந்து ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி மீன் குழம்புக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காரத்தில் ஊறி இருக்கும்போது நல்லாயிருக்கும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா புளியை நம்ம கரைச்சி வச்சிட்டோம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு அழகாக வந்து கரைச்சி ரெடியாக வச்சிட்டோம். ஸோ நல்லா இது வதங்கிட்டு அரைச்சி வச்ச விழுதை வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த புளி தண்ணியை சேர்த்துட்டிங்கன்னா அவ்வளோதான். இது அழகாக கொதித்து வரணும். அதுக்குள்ளே நம்ம இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு ரெடி பண்ணுறோம். ஸோ எண்ணெயும் காய வச்சுட்டு கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் பூ, லவங்கம், இலை, பட்டை இலை அதெல்லாம் போட்டு தாளிக்கிறோம். இந்த சைடு வந்து மீன் குழம்பு நல்லா கொதித்து நல்லா சுண்டிகிட்ருக்கு. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் போட்டு இறக்கிடலாம், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் பிரியாணிக்கு வெங்காயம், 2 பச்சை மிளகா இது நல்லா ப்ரௌனிஷாக மாறும்பொழுது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அதுலேயும் வதக்கிட்டு புதினா இலை, ஏன்னா புதினா தான் பிரியாணிக்கு நல்லா ஃப்ளேவரிங் வந்து சூப்பராக தூக்கி கொடுக்குங்க. ஸோ அதனால் புதினா இலை, ஸோ புதினா இலையும் போட்டாது மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஸோ புதினா இலை நம்ம நிறையவே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் பிரியாணியில் போடும்போது. ஸோ அதுவும் போட்டாச்சு. நல்லா புதினா வந்து அலசி அதில் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும் போது இன்னும் நல்லா அந்த வதக்கும் போது நல்லா ஒரு ஸ்மெல் வரும். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. இது பக்கம் வதக்கிட்டே இருக்கணும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குழம்பு கொதிச்சிட்டே இருக்குது, நல்லா சுண்டு வரா மாதிரி இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம மீன் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ மீன் எடுத்து நம்ம போட ஆரம்பித்தாச்சு.
அவ்வளோதாங்க. மீன் குழம்பு வந்து இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடும். ஏன்னா மீன் வந்து நம்ம ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது, திரியாக வந்து பிரிஞ்சு வந்துடும் இல்லைங்களா. ஸோ அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2 to 3 to மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் அதுக்கப்புறம் இறக்கிடலாம். நல்லா வந்து வெந்துடும், அந்த சூட்லேயே வந்து அழகாக வெந்துடும். அதனால் இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி போட்டதுக்கப்புறம், மீன் போட்டதுக்கப்புறம் அதுவே அதோடைய குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகி காமிக்கும். அது அந்த தண்ணி வந்து இழுத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ நல்லா திக்காக இருந்தது. இந்த மீன் போட்டதுக்கப்புறம் நல்லா தண்ணி இழுத்துக்கிட்டு மேலே வந்து மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதாங்க நம்ம வீட்டில் ஸ்பெஷல். இதில் என்ன இன்னொரு ஸ்பெஷல் வந்து கேட்டிங்கன்னா, கொத்தமல்லி வந்து தூவும் போது மீன் குழம்புல ரொம்ப வாசமாக இருக்கும். இந்த வெந்தயம், சோம்பு, சீரகம், மிளகு எல்லாம் நீங்கள் அரைச்சி போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா கமகமன்னு இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் அரைச்சி வைக்கிற மசாலா வந்து ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். நம்ம கடையில் இந்த மீன் குழம்பு மசாலா, சிக்கன் மசாலா அந்த மாதிரி வாங்கி போடுறத விட இது வந்து நம்ம ஹெல்த்தியும் கூட, நம்மளுக்கு சைடு எஃபெக்ட்ஸும் எதுவும் இருக்காது, அஜினோமோட்டோ எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம இதுதான் பெஸ்ட்டு. ஸோ லைட்டாக கொத்தமல்லி போட்டாச்சு. இந்த சைட் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா எல்லாத்தையும் வதக்கியாச்சுங்க. இந்த சைட் மீன் குழம்பு நல்லா தள்ளன்னு கொதிக்குது. கொஞ்சம் கலரிங்காக வேணால் ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் ஒரு 1/2 ஸ்பூன், ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ காரம் ரொம்ப ஆகிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா வதங்கிடுச்சுங்க. வெங்காயம், தக்காளி, புதினா நல்லா வதங்கிடுச்சு. இதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் தயிர் போட்டுட்டு அதுக்கப்புறம் மஷ்ரூம் நம்ம கட் பண்ணி அலசி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துட்டா இது நல்லா வதங்கி வரும்பொழுது இதுக்கு தேவையான மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பிரியாணி மசாலா போடலாம். பட் அதை விட நம்ம வீட்டில் இருக்க மசாலா போடுறது ரொம்ப நல்லது. பாருங்கள், அழகாக ப்ரான் மாதிரி இருக்குது பாருங்கள் மஷ்ரூமு, ரொம்ப அழகாக சுருண்டு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி ஊற்றிட்டு, தண்ணி கொதிச்ச உடனே அரிசி போட்டு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டா அவ்வளோதாங்க பிரியாணி ரெடி. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் ஊற்ற வேணாம்னு நினச்சேன், கொஞ்சம் புளி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால தான் நான் உங்கள்கிட்ட டிப்ஸ் கேட்டிருந்தேன். புளி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா எப்படி கரெக்ஷன் பண்ணுறதுன்னு யாராவது சொல்லுங்கள். ஏன்னா இந்த புளி வந்து பார்த்திங்கன்னா புது புளி நம்மளுக்கு டக்குன்னு அளவு தெரியல, அதனால் லைட்டாக புளிப்பாயிடுச்சு. ஸோ தேங்காய் அரைச்சி ஊற்றணும். பட் தேங்காய் அரைச்சி ஊற்றியும் எனக்கு வந்து இந்த புளிப்பு தெரிஞ்சுது. டக்குன்னு அந்த புளிப்பை கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க, அவ்வளோதான். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் குடிச்சிருச்சுன்னா நம்ம இறக்கிடலாம். இந்த சைடு மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். தண்ணி ஊற்றி அரிசியை போட்டால் நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. நம்ம கொத்தமல்லி தூவி குழம்பு, மீன் குழம்பு கமன்னு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் லைட்டாக கொஞ்சம் புளிப்பாக இருந்தது, பட் ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷு மீன் ஃப்ரை தாங்க. ஸோ ஒரு தவாவில் போட்டு ஒரு 4 மீனாக வந்து அழகாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.